ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் எனக்கு இதில் பார்க்க போகிறது இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு ஷார்க் ஆக்ஷன் ஹாரர் மூவியான அண்டர் பாரிஸ் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்க்கலாமா, படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்னங்கிறது ஃபஸ்ட்டு லைட்டாக பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயினான சோஃபியாவும் அவங்களோட டீமும் சேர்ந்து இந்த நடுக்கடலில் போடுற அந்த குப்பைகளை பற்றின ஒரு வீடியோஸும் மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் கூடுதலாக அங்கே இருக்கிற அந்த ஷார்க்கை பற்றியுமே நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதை ட்ராக் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சமயத்தில் இந்த குப்பைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்க அந்த ஷார்க்கை காப்பாற்றுறதுக்காக இந்த டீம் அண்டர் வாட்டரில் இறங்குறாங்க. அந்த சமயத்தில் ஒரு ஷார்க் ரொம்ப அபூர்வமாக ரொம்ப வேகமாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அந்த போர்ஷனில் அந்த ஷார்க்கை தெரியாதனமாக அட்டாக் பண்ண அதில் நடந்த சம்பவத்தில் அங்கே இருக்கிற டீமே காலியாயிருது. ஹீரோயின்மே ஜஸ்ட் மிஸ்ஸில் உயிர் தப்பிச்சு வெளியே வராங்க. தென் இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா 3 வருஷம் ஓடி போயிருது. இப்போ சோஃபியா மட்டும்தான் உயிர் தப்பிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்டக்க ஒரு இதே மாதிரி ஷார்க் அனலைஸ் பண்ணுற ஒரு பொண்ணு அந்த பால்கான் சவான் அப்படிங்கிற ஷார்க்கை பற்றி நாங்கள் இப்போ ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். அது இப்போ நம்ம பாரிஸில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுவுமே நார்மல் தண்ணியில் சர்வே ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. இதில் அந்த ஷார்க்கு ஏற்கனவே ஒரு ஆபத்தான ஷாக்காக கருதப்பட்டு இருக்க நேரத்தில் இப்போ நல்ல தண்ணியிலுமே அது சர்வே பண்ணுது அப்படிங்கிறதுனால இப்போ ரொம்பவும் ஆபத்தான ஒரு சிச்சுவேஷனில் அமைஞ்சிட்டு இருக்கு. 10வது குறைக்கு அந்த பாரிஸில் சீக்கிரமாகவே இந்த ஒலிம்பிக்கான ஒரு பெரிய ஈவெண்ட்டை அங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்கிறதுனால இதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால் அந்த ஷார்க்கை உயிரோடையோ இல்லை விரட்டியோ எப்படி என்ன பண்ணுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற அந்த சம்பவங்கள் என்ன, அந்த ஷார்க் அவங்க விரட்ட முடிஞ்சதா இல்லை கொன்னாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பேலன்ஸ் கதைனே சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு செம்மையான ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவில் ரெடியாக இருக்குது. அதுலேயுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தோட அந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் அட்மாஸ்பியரே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். அந்த போர்ஷன்ஸ்க்காகவே நீங்கள் படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த அண்டர் வாட்டரில் அந்த பிளாஸ்டிக் குப்பை அதெல்லாம் பக்கத்தில் வச்சு ஒரு அட்டாக் போர்ஷன்ஸை இந்தளவுக்கு சூப்பராக க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கண்டிப்பாக தூண்ட தான் செஞ்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மேஜராக அந்த அட்டாக், அதாவது ஷார்க் அட்டாக் போர்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. மேஜராக அதுக்கப்புறம் வர ஷார்க் அட்டாக் போர்ஷன்ஸ்லாம் அதோட முதுகு தண்டை காட்டுறதா இருக்கட்டும், அது வேகமாக கிராஸ் பண்ணுற மாதிரியே காமிச்சு பயமுறுத்துகிற மாதிரி அங்கங்கே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மேஜராக அந்த ஷார்க் அட்டாக் போர்ஷன் அப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 50 பேர் அந்த ஷார்க் கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வச்சு ஒரு போர்ஷன்ஸ் கதறல் ஓடும். சரியான ஒரு சீனு. அதுலேயுமே அந்த ஷார்க் அட்டாக் பண்ணுற போர்ஷன் பார்க்கும்போது ஒரு துள்ளிட்டு ஒரு பொண்ணை வரும். அது மட்டும் தான் காமிப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் எல்லாருமே தண்ணிக்குள்ளே வேக வேகமாக கீழே விழுவாங்க, கத்துவாங்க. இந்த மாதிரியே வச்சு சமாளிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷார்க்கை மேஜராக காட்டல அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் அந்த ஷார்க்கை காட்டின அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், இதை எப்படி இதுக்கப்புறம் காட்ட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலோட்டமாக காமிச்சாலே போதும் அப்படின்னு நினச்சது என்னோட சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்த்தேன். தென் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு படத்தில் வர சோஃபியாவாக இருக்கட்டும், ஆனால் அந்த மீன் கிட்ட பேச முடியும், அதாவது இந்த ஷார்க் கிட்ட பேச முடியும்னு சொல்கிற அந்த பொண்ணாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒரு லைக்கபுளான கேரக்டர். அவங்களுமே ஒரு லைக்கபுளான நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷார்க் மான்ஸ்டர் அட்வென்ச்சர் ட்ராமாவை அதிகமாக விரும்பி பார்ப்பீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டை கொடுக்கும். நான் உத்தரவா கேரண்டி கொடுத்துட்றேன். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 3.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவியாகவே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும்.